வாழ்த்துவதற்கு என்ன தேவை என்றால் வயது தேவையில்லை, மனம் தேவை. இறைவனையே வாழ்த்துகின்ற வழக்கம் நமக்கு மட்டுமே உண்டு, மனிதனுக்கு மட்டுமே உண்டு. அந்த வகையில் இறைவன் நம்மால் வாழ்த்தப்படுபவன், நம்மால் வாழ்ந்தவனே தவிர இறைவனால் நாம் வாழவில்லை என்றே கருதுகிறேன். தீவும் நன்றும் பிறந்தர வாரா, நல்லதும் கெட்டதும் உனக்கு அடுத்தவர் கொடுத்து வருவதில்லை, நமக்கு நாமே தேடிக்கொள்ளும். இதுதான் உலகின் மாபெரும் தத்துவமாக இருக்கிறது. வராக நதி தமிழ் சங்கம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக களம் கண்டு வருகின்ற பல்வேறு நூல்கள் 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 10ஆம் ஆண்டு விழாவில் மதிப்புக்குரிய பாண்டியபகன் ஐயா அவர்களுடைய 10ஆம் நூல் இந்த முருகமலையை முத்தமிடும் வேண்டுங்கள். ஒன்று நூல் வெளியீடு, இன்னொன்று அறிஞர்கள், படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், சேவையாளர்கள், சிந்தனையாளர்கள் என ஒவ்வொருவரும் அவரவர் திறனை மதிப்பீடு செய்து கொண்டு அவர்களுக்கான விருது வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற நிகழ்வு. இந்த விருதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நிறைய வாங்கினவர்களுக்கு சிக்கல் இருக்கும், புதிதாக எழுதி வாங்குபவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். 2 வகைகள். அந்த 2 வகைகளில் நாம் தற்பொழுது இருப்பதை விட இன்னும் சற்று மேலோங்க வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்குவதுதான் இந்த விருது. அப்படியான படைப்பாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவாகவும் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் வராக நதி தமிழ் சங்கம் முன்னெடுத்து நடத்தி வருகிறது. தேனியிலே வாசிக்கலாம் வாங்க என்ற ஒரு நிகழ்வு. பொதுவாக தேனி மாவட்டம் என்பதை தாண்டி தமிழ்நாட்டிலேயே முதலாக வாசிக்கலாம் வாங்க என்ற அந்த அமைப்பை ஒருங்கிணைத்து நடத்தியவர் இளங்குமரன் என்ற முறையில் இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் பல்வேறு எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு அடிப்படையான விதை என்பது அந்த வாசிக்கலாம் வாங்க என்ற அந்த நிகழ்வுக்கு உள்ளிருக்கிறது என்பதை பார்க்கிறேன். அந்த வகையில் அதன் தலைவராக எனக்கு துணையாக இருந்த அந்தோணிராஜ் ஐயா அவர்களையும், பொருளாளராக இருந்த மதிப்புக்குரிய நந்தகோபால் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நினைப்பதில் பெருமை அடைகிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த வாசிக்கலாம் வாங்க நிகழ்வின் தொடர்ச்சியாக பாண்டியபகன் ஐயா அவர்கள் வடுகப்பட்டியிலும் அதை தொடங்கினார்கள் என்ற செய்திக்காக வாசிக்கலாம் வாங்க நிகழ்வு தேனியில், குறிப்பாக தமிழ்நாட்டில் முதலாக தேனியில் தொடங்கப்பட்டாலும் இன்று தமிழகம் முழுமைக்குமான பல இடங்களில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாசிப்பை நேசிப்போம், படித்ததில் பிடித்தது, வாசிக்கலாம் வாங்க, புத்தகம் படிப்போம் என்று பல்வேறு பெயர்களில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான விதை தேடி மண் கொடுக்கும். இன்றைக்கும் சிறந்த இலக்கிய பேச்சாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடினால் தேடி வந்து நிற்கின்ற இடம் தேனி மாவட்டமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சும்மா இல்ல, அவ்வளவு செய்திகளும் இருக்கிறார். தொடர்ச்சியாக வடுகப்பட்டியில் பாண்டியபகன் ஐயா அவர்கள் அதை தொடர்ந்தார்கள் என்பதற்காக சொல்கிறேன். 10 நூல். இதுக்கு இன்னொரு வேண்டுகோளும் ஐயா அவர்களுக்கு. பாண்டியபகன் ஐயா அவர்கள் தன்னுடைய நூல் வெளியீட்டு விழா தொடர்ச்சியாக நடத்துவதை போல இந்த அமைப்பில் இருக்கின்ற பிறரையும் எழுத ஊக்குவித்து அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவையும் இப்படி நடத்த வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதை தாண்டி இந்த பகுதியில் இருக்கின்ற எழுத்தாளர்களுடைய நூல்களையும் வராக நதி தமிழ் சங்கம் முன்னெடுத்து வெளியீடு செய்ய வேண்டும். அது விழாவாக இருக்க வேண்டும். ஒரு அமைப்பு அடுத்த நடைமுறை இந்த இலக்கியத்தை இன்னொரு தலைமுறைக்கு கடத்துவது என்றால், இன்னொரு தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்கவில்லை என்றால் வேறு யாரும் கொண்டு சேர்க்க இயலாது. ஆகவே எழுத்தாக்கங்களை இளைஞர்களுக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த பாங்கை வராக நதி தமிழ் சங்கம் தொடர்ந்து கையில் எடுத்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் அத்தனை பேர் சார்பாக இந்த இடத்தில் வைக்கிறேன். முருகமலை
முருகமலையை முத்தமிடும் மேகங்கள் ரெண்டை சேர்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஐக்கூ கவிதைகள். ஐக்கூ கவிதைக்கு இலக்கணம் இருக்கான இருக்குது. எனக்கு இதுக்கு இலக்கணம் இருக்குது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலும் ஏறக்குறைய முதுகலை, அதாவது எம்ஏ தமிழ் படிப்பவர்களுக்கு வகுப்பெடுத்த பழக்கம் எனக்கு இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு தமிழ் வகுப்பெடுக்க போறப்பதான் அதுல இருக்கிற சிறுகதைக்கான இலக்கணம் என்னவாக இருக்கிறது, புதுக்கவிதைகளுக்கான இலக்கணம் என்னவாக இருக்கிறது, ஐக்கூவுக்கான இலக்கணம் என்னவாக இருக்கிறது, எது ஐக்கூ, ஏன் ஐக்கூவை தமிழ் தந்த கொடை என்று சொல்கிறார்கள் என்பதற்கான அடிப்படை காரணங்கள் அதில் இருக்கின்றன. அது ஒரு காரணத்தை பொன்சியா சொல்லி சென்றார்கள். திருக்குறள் போல 7 சீர்தான் இதுல இருக்கணும். அண்ணன் சொன்னாங்க, சுப்பிரமணியன் சொன்னாங்க, 7 சீர்தான் ஐக்கூவுடைய விதி. மேலே 2 சீர்கள், நடுவில் 3 சீரு, கீழே 2 சீரு. இந்த 7 சீர் தான் ஐக்கூ விதி என்றால் 7 சீரில் தான் திருக்குறள் முடியும். ஏன் அந்த திருக்குறள் மாதிரி திருக்குறளோட ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் செய்தியாக இருக்கிறது. ஒன்று, ஐக்கூனா என்ன கேள்வி கேட்கலாம். ஐக்கூனா விடுகதை பொருள், விடுகதை கவிதைகள் பொருள். சிற்றூர்புறங்கள்ல குறிப்பாக விடுகதை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நிறைய விடுகதைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது எழுத்தாக பதிப்பிச்சிருக்கிறாங்களாங்கிறது அப்பாற்பட்டது. அதுல கூட ஐயா சொலவடை பண்ணிருக்காங்க. பல சொலவடைகள் கூட அப்படியே ஐக்கூ மாதிரியே இருக்கும். என கேள்வி கேட்க முடியல. மேலே இருக்கிற 2 வரிகள் ஏன், எதற்கு? கீழே வருகின்ற 3 சீர்கள் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ? அதுக்கு அடுத்து வர்றது 2 சீர். அந்த மேல இருக்கிற 2 சீர்கள் 2 அடிக்கும் தொடர்பே இல்லாமல் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போவதுதான் ஐக்கூ. இத்தனை வரைமுறைகளையும் வைத்துக் கொண்டுதான் ஐக்கூ என்ற இந்த நூலை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன் கவிதைகளை தேட வேண்டியது இருக்கிறது. இத அந்த கோணத்துல இந்த நூல் முழுவதும் பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். பல கவிதைகள் ஐக்கூக்குள்ள இருக்குது. பல கவிதைகள் புதுக்கவிதையும் ஐக்கூவும் கலந்த கலவையாக இருக்கிறது. கவிஞர் அப்படிங்கிறதுனால சில இடங்கள்ல சொல்ல நீட்டிருக்காரு, சில இடங்கள்ல சொல்ல சுருக்கி இருக்கிறாரு. ஆனால் ஐக்கூ அப்படிங்கிற அந்த இறுதி வடிவத்தை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க முயற்சி பண்றாரு. அப்படிங்கிறத பல கவிதைகள் உள்ளே இருக்கின்றன. நம்ம பார்த்துட்டோம். 1603 216 ஆண்டுகள் ஐக்கூ அப்படின்னு அன்னை சொன்னாங்க. இதனுடைய நீட்சி எங்கே இருக்கிறது, விடுதலை எங்கே இருக்கிறது? தொல்காப்பியத்துல சொன்னதையே திரும்ப சொன்னா இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆகவே பெண்ணியல் தொடர்பாக இந்த கவிதைகள் 500 கவிதைகள், குறிப்பா 112 பக்கம், 112 பக்கத்துல 15வது பக்கத்துல தான் இந்த கவிதையை தொடங்குது. 112ல முடியுது. 39வது பக்கத்துல தான் இந்த முருகமலையை முத்தமிடும் மேகங்கள் என்ற இந்த தலைப்பு குறித்த செய்தி உள்ளே இருக்கிறது. வெளியில முருகமலையை முத்தமிடும் மேகங்கள் இருக்குது. அங்கு மகிழ்ந்து என்ற ஒரு சொல்லாட்சி சேர்ந்து இருக்கிறது. அதுதான் தலைப்பாக இருக்கிறது. அது 39வது பெண்ணியம் பேசப்படுகிறது, காதல் பேசப்படுகிறது, பாலியல் வன்கொடுமைகள் பேசப்படுகின்றன, லஞ்சம் பேசப்படுகிறது, ஊழல் பேசப்படுகிறது, திருட்டு பேசப்படுகிறது, வேளாண்மை பேசப்படுகிறது. விவசாயிகளின் கண்ணீர் என்று வருகின்ற பொழுது அந்த கரையை அரிச்சிருச்சுங்கிற ஒரு வரியை வச்சிருக்கிறார். கலப்பையை கரையால் அரித்து விட்டால் உழவனுடைய வாழ்வு என்னவாக இருக்கும் என்று கேள்விக்குறியோடு உழவர்களை பற்றி பேசுகின்றது. கான்ட்ராக்ட் சொல்லுவோம், ஒப்பந்தக்காரர்களை பற்றி பேசுகிறது, சாதிகளை பற்றி பேசுகிறது, சாதி சண்டைகளை பற்றி பேசுகிறது, சமூக ஒடுக்குமுறைகளை பற்றி பேசுகிறது. அத்தனைக்குமான கவிதைகளாக 500 அந்த ஐக்கூ கவிதைகள் இந்த வடிவத்திலே உள்ளே இருக்கின்றன. பெரும்பான்மை
பெரும்பான்மை ஐக்கூவை தாண்டி இருக்கிறது. ஐக்கூவுடைய அந்த கடைசி வரைக்கான தன்மையை அதில் உள்ளே வைத்து சென்று விடுகின்ற பொழுது அதுவும் ஐக்கூ போலவே நம்மை விரல வைக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த வகையில் மிக அருமையான இந்த நூலை எழுதியிருக்கின்ற மதிப்புக்குரிய பாண்டிய மகிழன் ஐயா அவர்களுக்கு, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் தேனி வையை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை, வணக்கத்தையும் வாழ்த்தையும் உருவாக்குகின்றேன். முழுமையாக இயக்குகிறார் என்றால் அந்த இயக்குனருக்கு பின்னால் ஒரு இயக்கி ஒருவர் இருக்க வேண்டும். இந்த வகையில பாண்டிய மகிழன் ஐயா அவர்களுக்கு அவரை இயக்குகின்ற இயக்கியாக அவருடைய துணை இருக்கிறார்கள். அந்த மதிப்புக்குரிய உடன்பிறப்பு அம்மா அவர்களுக்கும் இந்த வாழ்க்கையை உருவாக்குகிறேன். கவிதாமா சொல்றப்ப சொன்னாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு இது பாண்டிய மகிழன் ஐயா தான், தூக்கி நிப்பாட்டிக்கு பாண்டிய மகிழன் ஐயா தான், ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரியலனாங்க. பொண்ணு எங்களுடைய உடன்பிறப்பு என்று நான் சொல்லிச்சிருக்கிறேன். ஆகவே பாண்டிய மகிழன் ஐயா வேற யாரும் இல்லை. அது இந்த ஜோடி கூட தமிழா இல்லையான்னு கேள்வி இருக்கு. ஜோடி என்பது தமிழ், ஜோடி என்பது தமிழ். இந்த ஜோடி வாழ வேண்டும், தொடர்ந்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பல படைப்புகளை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் தொடங்க வேண்டும், எழுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலால் பொறுக்க வேண்டும், உள்ளுவது உயர்வாய் வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், கொள்ளுவது அறமாய் வேண்டும், கொடைபலம் வேண்டும் வேண்டும் என்று கூறி தெரிவிக்கிறேன். தமிழ் எங்கள்